Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸ்ல யூனிட் 5 பாலிட்டிக்கான 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 2 சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ரொம்ப பெருசாக கண்டென்ட்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப கம்மியான கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து நமக்கு முடிஞ்சிருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க, லெசனில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, இப்போ சந்தை மற்றும் நுகர்வோர்னால் என்னதுங்க? இப்போ வந்து நுகர்வோர் அதுக்கப்புறம் வந்து விற்பனையாளர், இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம ஆல்ரெடி தமிழில் பொது தமிழில் வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா 7th ஸ்டாண்டர்டில். அப்போ நுகர்வோருங்கிறது யாருங்க? கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம நுகர்வோர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் சந்தைனா என்ன, பிராந்திய சந்தைனா என்ன, தேசிய சந்தைனா என்ன, சர்வதேச சந்தைனா என்ன, சும்மா ஜென்ரலாக வந்து ஆல்ரெடி நமக்கு டே டு டே லைஃப்பில் தெரிஞ்ச விஷயங்களை தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க. குறுகிய கால சந்தை, மிக குறுகிய கால சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டீட்டெயில்டாக ரொம்ப வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 7ஆம் கிளாஸ் பசங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து ரொம்ப நீங்கள் ரீட் பண்ணி எல்லாத்தையும் மக்க படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா? இப்போ இது வந்து என்னதுங்க, நுகர்வோர் இல்லாதவர் யார் அப்படின்னா இதெல்லாம் ஜென்ரலாக அந்த பசங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது. இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து என்னென்னா ஒரு கஸ்டமர் வந்து இப்போ நிறையா வந்து ரீசெண்ட் டைமில் என்ன ஆகுது, ஃபுட் சம்மந்தமாக தான் நமக்கு நிறையா பிரச்சனைகள் வந்து வருது இல்லைங்களா? ஸோ நிறையா ஹோட்டல் மேலே கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஹோட்டல்ஸ்க்கு வந்து சீல் வைக்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்போ அந்த கஸ்டமர்ஸ், அந்த ஹோட்டலுக்கு போகிற கஸ்டமர்ஸ் யாருங்க? கம்ப்ளைண்ட் பண்ணவங்க நுகர்வோர். அந்த கஸ்டமர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்டில் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இவங்க ரொம்ப சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அந்த பாதுகாப்பு துறையில் வந்து என்ன பண்ணுறாங்க, சர்ச் பண்ணி சோதனையிட்டு ஓகே ஆமாம் இங்கே தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அங்கே சீல் வைக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸ் தான் இந்த ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களில் இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போது 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள். நுகர்வோருக்கு 8 அடிப்படையாக என்னென்ன உரிமைகள் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்பான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை. சரிங்களா? இந்த 8 உரிமைகளும் யாருக்கு சொந்தமானது? நுகர்வோர்களுக்கு சொந்தமானது. சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னா TRAI. TRAIனா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இதை நம்ம சொல்லணும். இதெல்லாம் நமக்கு முக்கியம் தான். சரிங்களா? IRDAI அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து வேறு எங்கெங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லாஸ்ட் பேஜ் தாங்க. இடையில வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இங்கே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்கா, 1986. ஸோ இந்த வருடம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தது சட்ட அளவீட்டு சட்டம்ங்கிறது 2009. இந்திய தர நிர்ணய பணியகம்ங்கிறது 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படிங்கிறது 1955. அடுத்து பொருட்களின் சட்டம் அப்படிங்கிறது 1980. ஸோ இங்கே பாடத்துக்குள்ளேயே கண்டென்ட் நமக்கு ஒரு 4-5 பாயிண்ட் தான் இருக்குங்கிறப்போ புக் பேக்குக்கான வேலையும் நமக்கு இங்கே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணி தெரிஞ்ச அளவுக்கு மார்க் பண்ணி என்ன பண்ணணும், உட்காந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? தெரிஞ்ச அளவுக்கு மீன்ஸ் நமக்கு தேவையான அளவுகளை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிக்கணும். இருக்கிற எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே திணிக்கணுங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. ஓகேங்களா? இது ஏங்க இவ்வளோ பேஜஸ் இருக்கேங்க, எதுவுமே இல்லைனா சின்ன குழந்தைங்களுக்கு என்ன புரிய வைக்கணுமோ அதுதான் நமக்கு இங்கே இருக்குது. சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது இது நமக்கு பெருசாக அவசியம் வந்து இல்லை. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.